வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எப்பவும் போல் டிஃபால்ட்டாக நான் இதை போட்டுடுறேன். இன்ட்ரொடக்ஷன் வீடியோ முடிஞ்ச உடனே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட், இதுதான் சிம்பிள். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட், இதை எப்படி பண்ணுறது? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஐடி ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்னுடைய இண்டிகேட்டரை உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். இண்டிகேட்டர் பேர் கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும். சரியா? அந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம், ஸ்டாக் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு ஃபார்முலா ஃபார்மேட். ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இங்கே நிஃப்டி அப்படி நான் நிஃப்டிக்குள்ளே போகிறேன். ஓகேவா? நிஃப்டியோட ஆப்ஷன் போகிறேன். இது ப்ரெசன்ட் கான்ட்ராக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 23,200 புட் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? இதுதான் நிஃப்டியோடைய ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே ஆக்சுவலி எஸ்டர்டே கீழே இருந்தது. ஓகேவா? மார்க்கெட் ஓப்பனிங்கே இதை க்ராஸ் பண்ணி கேப் தெரியுதா, இதை க்ராஸ் பண்ணி கேப். ஸோ ஒரு ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நேராக அது அடுத்த ரெட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ரெட்டு நேற்று க்ளோஸ் கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெட்டை க்ராஸ் பண்ணுச்சுன்னா இந்த ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள். ஒரு ரெட்டிலிருந்து இன்னொரு ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான். இப்போ இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரெட்டோ அந்த ரெட்டுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும், அதுக்கும் பாதி. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். கிளியரா? இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஓகேவா? சிம்பிள். இது ஓப்பனிங் ட்ரேட் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணணும். நடுவில் போய் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் நான் சொல்கிறேனே, 9:10 மணிக்கு இங்கே கிராஸ் ஆயிடுச்சு ரெட்டு டு ரெட். இன்றைக்கி நடந்துருச்சு, ரெகுலராக அது நடக்காது. ஓகேங்களா? ஸோ ரெட்டு டு ரெட்டு இப்படி நம்ம ரிஸ்க் ரிவார்டு 1:4 1:5 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 5 நாள் நம்ம லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓப்பனிங் ட்ரேடு கஸ்டம் சீக்வன்ஸ் கான்செப்ட். இது பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும். ஓகேவா? இதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஸ்டடீஸ் எல்லாமே நான் லேட்டராக கொண்டு வரேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயமே நான் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜஸ் இனிஷியலாக நிறைய பேருக்கு வரும். அது பாசிபிள் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு கேஜி பீப்புள், ஐ மீன் கேஜி சைல்டுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமோ, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் சிலது டக்குன்னு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அட் தி மணி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணணும். அவுட் தி மணி ஆப்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது என்ன ரீசன் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இது நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேவா? ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். மெயினாக இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது மெயினாக எதுக்கு யார் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னா, எனக்கு மந்த்லி இன்கம், குவார்டர்லி இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இது ஒரு வீக்லி இன்கம் அப்படிங்கிறது கொடுக்காது, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மந்த்லி இன்கம், குவார்டர்லி இன்கம்ங்கிறது வந்துடும். இதுலேயும் நிறையா அல்கோரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் கம்மிங் அப் வீடியோவில் நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸோடைய ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் ஆல். ஓகேவா? ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ரொம்ப யூஸாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வர்த்தா இல்லையான்னு அப்புறம் நீங்களாக எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா?
இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டாக் ட்ரேடிங். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்த நான் இன்றைக்கி என்ன ஃபாலோ அப் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இது இன்றைக்கி நான் சொல்லலை, ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வீடியோ தான் நான் எல்லா வீடியோலையும் நான் போட போகிறேன் ஆஸ் அ இன்ட்ரொடக்ஷனாக. ஸோ ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் நான் ஸ்டாக்ஸ் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 2 லைன் தெரியும். இதே இது ஆப்ஷனில் போட்டோன்னா நிறைய லைன் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா 2 லைன் தான் தெரியும். இந்த லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரவுண்டு 950 கிட்ட இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து இங்கே ஒரு லைன் போடணும். இந்த இந்த ரெட் லைன் எட்ஜில் வந்து ஒரு லைன் போடணும். ரெட் லைனுக்கு ரெட்டுன்னே போட்டுக்கோங்க. இந்த க்ரீன் லைனுக்கு வந்து இங்கே க்ரீனாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். இது 2 தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கேண்டில் இந்த லைனை டச் ஆகாத கேண்டிலோடைய லோவில் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் வந்து டச் ஆகலை. ஸோ இந்த கேண்டில் லோவில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம செல் பண்ணோம்னா ஷார்ட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஓகேவா? எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூவில் வந்து இதில் வந்து டேட் அண்ட் மந்த் இருக்கும். அதை நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணணும். கிளியரா? டெய்லி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும், இல்லைன்னா வராது. இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 2வது விஷயம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டையும் நான் கூடிய சீக்கிரம் இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே இங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆஸ் அ பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஹேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வெறுத்து உட்காண்ட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காது. நீங்கள் இதை ஒரு பேஷனாக மார்க்கெட் உங்களுக்கு எப்படா மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மார்க்கெட்டோடு நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த 2 சர்வீஸ். ஓகேவா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ். அது தனி. ஓகேவா? அதை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறனால இது மட்டும் மெயினாக கான்செப்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? செட்டிங்ஸில் டைம் டேட் மாற்றுறது இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இதை செட்டிங்ஸ் இப்படி கிளிக் பண்ணணும். இதுதான் இண்டிகேட்டர் செட்டிங்ஸ். இதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் மந்த், ஸ்டார்ட் டே. இந்த மந்தில் வந்து இங்கே மந்த் கொடுத்துக்கோங்க. இங்கே டேயில் வந்து என்ன டேட்டோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. இதை நம்ம டெய்லியும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சரி, ஃபாலோஅப் வீடியோ. எடிட்டிங்கில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு இது கட் ஆகிடுச்சு. நான் வந்து சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன், கேப் அப் க்ரீன், ஹியூஜ் கேப்பில் க்ரீன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹியூஜ் கேப்பில் க்ரீன் என்ன அப்படிங்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. நேற்றே நான் அதை ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஈக்குவலிபிரியம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அதே தான், சிம்பிள். இந்த க்ரீன் வந்து கேப் அப்பில் வந்திருக்கு அப்படின்னா பயங்கரமாக வந்து ஈக்குவலிபிரியம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஈக்குவலிபிரியம் ஷிஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ட்ரி, ஆக்சுவலி நேற்று இங்கே தானே என்ட்ரி கிடச்சிது. இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலிபிரியம் ஷிஃப்ட் ஆகி என்ட்ரி கிடைக்கிறனால இது பெருசாலாம் டார்கெட் போகாது. ஸோ அதனால தான் வந்து நேற்று வந்து இது நான் அப்ராக்சிமேட்டாக டார்கெட்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னு நான் மீன் பண்ணுது. ஓகேவா? அப்நார்மல் கேப் அப் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் அப்படின்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அது ஷார்ட் சைடு ஈக்குவலிபிரியம் ஷிஃப்டெல்லாம் வருது அப்படின்னா சைட்வைஸாக முடிஞ்சிடும். அதுக்கு தான் வந்து இந்த சைட்வைஸ் மார்க்கெட் சைட்வைஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் இதில் ஜட்ஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இதை நான் போட்டிருக்கேன்.
ஆல்ரெடி அப்புறம் இன்றைக்கி ஃபாலோ அப் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நான் வந்து எஸ்ஆர்எஃப் அண்ட் எக்ஸைட் நான் சொல்லியிருப்பேன். எஸ்ஆர்எஃப் என்ன ஆச்சு அப்படின்னா, இதுதான் எஸ்ஆர்எஃப் உடைய லைனு. ஸோ இங்கே தான் வந்து கேண்டில் வருது. ஸோ இதுக்கு கீழே நம்ம வந்து செல் பண்ணணும். 1:1 டார்கெட் அச்சீவ்டு. ஓகேவா? இது வந்து எஸ்ஆர்எஃப்ல. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து எக்ஸைடு இண்டஸ்ட்ரி. ஓகேவா? எக்ஸைடு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே என்ட்ரி, இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பூம். இப்போ இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி எக்ஸைடு இண்டஸ்ட்ரி வந்து டாப் கெய்னரில் வந்துச்சு, டாப் 5th பொசிஷனில் வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எரோட் ஆயிடுச்சு, பட் டாப் 5th வந்துச்சு இன்றைக்கி. எஸ்ஆர்எஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து டாப் லூசரில் வந்துட்டான். அவன் டாப் 5ல் வந்தான், 5th வந்தான் டாப் லூசரில். இவனும் 5ல் வந்தான், அவனும் 5ல் வந்தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து என்னுடைய ஸ்கேனர் மூலமாக நான் ப்ரொவைட் பண்ணுவேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற விஷயம் எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஸோ அதை நீங்கள் பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயம் வந்து எப்போவுமே வந்து அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சும்மா தானே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போடுங்க, செக் பண்ணுங்கள், கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது தான் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம என்ன தான் பண்ணினாலும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடுஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா தான் வந்து அது நமக்கு முழு திருப்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறமா நீங்கள் எதாவது ரியல் ட்ரேடில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் என்னுடைய ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும், டிப்ஸ் ப்ரொவைடர் மாதிரி இருக்காது. ஸோ டிப்ஸ் ப்ரொவைடர் டிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுங்கிறனால இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சீக்வன்ஸில் மட்டுமே நான் ஆல்மோஸ்ட் ஒரு 600 மெம்பர்ஸ் பக்கம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் சீக்வன்ஸை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த 600 மெம்பர்ஸ் சீக்வன்ஸில் மட்டுமே 600 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து நான் ஒவ்வொருத்தராக டெலீட் பண்ண போகிறேன். சரிங்களா? இதில் நீங்கள் ஆக்டிவாக இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ ஒரு விஷயம் வந்து நான் எப்போவுமே அப்படி தான், ஒரு விஷயம் ஒன்று கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நான் எப்படி வேணாலும் கொடுப்பேன். நம்ம அதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நம்மளும் யோசித்து பார்க்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சீக்வன்ஸுக்கு நான் யாருக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கணும் அவங்க எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ண போகிறேன். ப்ரொவைடட் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா இல்லையாங்கிறதுக்காக நான் ஒரு இது பண்ணுறேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, இது நல்லா இது போகுது அது போகுது, தட் இஸ் ஓகே. பட் யூடியூப் அல்காரிதமையும் நான் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் எனக்கு உங்களுடைய நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை ரியல் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை இது நல்லாவே இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அக்செப்டபிள். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட்ஸு ஷேர் பண்ணதை வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலையோ அவங்க எல்லாரையும் நான் ஒவ்வொருத்தராக வந்து நான் வந்து சீக்வன்ஸ்லேருந்து நான் வந்து எடுத்துடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச 600 பேர் எனக்கு அக்ரெசிவாக வந்தாங்க. பட் 600 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு 200 to 250 பீப்புள் தான் இருப்பாங்கன்னு அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்ராக்சிமேஷன். பாதி பேர் வந்து இல்லை. அது ஏன் எதனாலங்கிற ரீசன் தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸாக ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய இன்புட்டை கொடுத்தோன்னா அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சு இந்த காலும் போயிடும் அந்த காலும் போயிடும். நான் சொல்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஃபோக்கஸாக உங்களுக்கு என்னோடய சிஸ்டம் செட் ஆகலையா விட்டுருங்க, வேறு உங்களுடைய சிஸ்டம் இருக்கா அந்த சிஸ்டம்லையா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இது வந்து ஒரு அட்வைஸாகவும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நம்மளுடைய அல்காரிதம் ஃபுல்லாக என்னுடைய சீக்வன்ஸை வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து சீக்வன்ஸ் மூலமாக வந்து ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இதுதான் வந்து கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.